இப்போ இந்த மாதிரி ஒரு காலேஜஸ் இதெல்லாம் உருவாக்குறதுக்கு ஹஸ் தேர் பீன் எனி பிளான்ஸ் வித் நடிகர்? ஸோ ஆனால் இவ்வளோ பெரிய துறைக்கு போஃப்டான்னு ஒன்று இருந்துச்சு. தனஞ்சய சார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்று ஆரம்பிச்சாரு. என்னுடைய நண்பர் ராஜு மேனன் அவர் ஒரு இன்ஸ்டியூட் வச்சிருக்காரு. ஆனால் அது பத்தாதுன்ற நான் இவ்வளோ பெரிய துறைக்கு அது பத்தாது. லார்ஜர் இன்ஸ்டிடியூஷன். ஆமா, லார்ஜர், மோர் ஆர்கனைஸ்ட். மோர் ஆர்கனைஸ்ட். த இண்டஸ்ட்ரி ஷுட் டிமாண்ட். இதுதான் என்னுடைய பாடத்திட்டமா இருக்கணும். சார் வெரி இன்ட்ரெஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் நீங்க இதை எப்படி பாக்குறீங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார். அண்ட் எனக்கு வந்து ஒரு அப்சர்வரா வெளியிலேருந்து பார்க்குறப்போ ஐ ஆல்சோ ஃபீல் இது இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய பேர் ஆக்சுவலாக ரொம்ப ஆர்கனைஸ்டாக உள்ள வர முடியும். நிறைய பேர் வந்து அவங்களோட கதைகளை சொல்கிறப்ப நான் சென்னை வந்தேன், 10 வருஷம் நான் இருந்தேன், எனக்கு கிடைக்கல, நான் திரும்பி போனேன், நான் இந்த வேலை பார்த்தேன். அந்த நோ, யூ ஹேவ் அன் இன்ஸ்டிடியூட், இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, நீங்கள் வாங்க ப்ராப்பர் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆர்கனைஸ் பண்ணும். வர்ற இடத்துல வந்து நீங்கள் சொல்ல வர்றது அவங்க கிட்ட இதெல்லாம் தான் தேவை. ஆமாம், இப்படி தான் ட்ரீட் பண்ணணும் பீப்புள்ங்கிறதுலேருந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ். ஆமாம், ஆசம் சார். யுவர் ஜேர்னி ஃபார் திஸ் லாங் ரைட். இட்ஸ் அ நான் லாங்னு சொல்றப்போ அதை வந்து ரொம்ப நாள் இருந்துட்டீங்க அந்த மாதிரி சொல்ல வரல. இட்ஸ் நாட் சம்திங் தட் எவ்ரி ஒன் கேன் புல் ஆஃப் அப்படிங்கிற இதுக்கான ஒரு ஊண்டுதல் ஸ்டார்டிங்ல வந்து உங்களை எது வந்து இந்த சினிமாக்குள்ள வர வச்சுச்சு சார்? உண்மை என்னன்னா, நான் நடிகன் ஆகணும்னு என்னுடைய முடிவு கிடையாது. நான் நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்டதும் கிடையாது. நான் வந்து ஒரு சின்ன ஃபேமிலியிலேருந்து வந்தேன். நான் தான் மூத்த பையன்னும் போது அந்த ஒரு குறிப்பிட்ட வயசுல வந்து ஒரு பயம் வரும். ஐயோ, விளையாட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் வீட்டுக்கு எதனா பண்ணணும் போது என்னுடைய கனவு என்னுடைய எதிர்பார்ப்பு வந்து மாதத்துக்கு இவ்வளோ சம்பளம் கிடைச்சா போதுன்ற மாதிரி தான் ஒரு படிப்பு, ஒரு வேலை அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் என்னுடைய அப்பா தான் என்னை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நீ ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னார். அதனால் நிறைய வாக்குவாதங்கள். எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல. சினிமாவுக்கு போனால் கெட்டுருவான்னு கிடையாது, ஏதோ பிள்ளை வேறு வேலைக்கு போனால் காசு மாதாந்திரமாக எதனா கிடைக்குமேன்ற அதுதான் அவங்களுக்கு. பையன் கெட்டுருவான்னு கிடையாது. ஸோ என்னுடைய அப்பா தான் தீர்மானிக்கிறார் நான் நடிகன் ஆகணும். பட் why he wanted you to become an actor? That's a mystery. சார் என்ன சார்? That's a mystery. அதை let it be a mystery. அது ஓகே. ஸோ ஐ டோன்ட் நோ. அதனால எனக்கும் அவருக்குமே கூட பல தடவை வந்து ரொம்ப வாக்குவாதங்கள் நடந்திருக்கு. நீங்க சினிமாக்குள்ள வர வேணாம்னு நினைச்சிட்டு இருக்கப்போ அவங்க உங்களை போக சொல்றாங்க, என்னை வந்து புஷ் பண்றாரு. See, I'll brief because நிறைய பேட்டிகள் அதை நான் சொன்னதுனால. See, நான் வந்து எஸ்எல்சி படிக்கிறேன். எஸ்எல்சி முடித்த உடனே நான் போய் ஏர்ஃபோர்ஸில் சேர்றேன். பியூசியில் ஃபெயில் ஆகிடுறேன். பியூசின்றது வந்து இப்போதைய +2 அப்போ வந்து 11+1 அப்போ. ஸோ நான் அந்த 11+1 நான் ஃபெயில் ஆகிடுறேன். ஒரு பயம் வருது. ஏர்ஃபோர்ஸில் போய் சேர்றேன். எங்கள் அப்பா ஏர்ஃபோர்ஸில் இருக்க விடலை, அங்கேருந்து கொண்டு வந்து விடுறாரு. அப்போ தான் நான் வந்து ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்றேன். அப்போ சேம்பரில் வந்து ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருந்துச்சு. அதுதான் கிரேட்னஸ். அந்த ஃபிலிம் சேம்பரில் ஒரு ஸ்கூல் இருந்துச்சு. அது வந்து சினிமா இண்டஸ்ட்ரியை நடத்தின ஒரு இன்ஸ்டியூட். அங்கேருந்து தான் ரஜினி சார் வர்றாரு, சிரஞ்சீவி வராங்க, நான் வந்தேன், இன்னும் நிறைய பேர் வந்தாங்க அங்கேருந்து. ஸோ அந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறேன். அப்போ கூட எனக்கு நம்பிக்கை வரல. அந்த இன்ஸ்டியூட்டில் முடிக்கிறேன், நல்ல மார்க்ஸோடு முடிக்கிறேன். அப்பவும் பயம். நான் ஒரு ஹோட்டலில் போய் சேர்றேன், தாஜ் கோரமண்டல் ஹோட்டலில் வந்து 3 years 79 to 82. தட் வாஸ் மை கோல்டன் பீரியட் ஆஃப் மை லைஃப். அங்கே போய் இருக்கேன், ஹோட்டலில் இருக்கிறது. ஆமாம். ஸோ அப்போ தான் நான் முதல் தடவை சீஸ்ன்றதை பார்க்குறேன், முதல் தடவை ஐஸ்கிரீம்ன்றதை பார்க்குறேன், முதல் தடவை ஏசின்றதை பார்க்குறேன், முதல் தடவை லிஃப்டில் ஏறுறேன். ஸோ மெனி முதல் விஷயங்கள் வந்து அங்கே நடக்குது. ஸோ அந்த 82ல் அங்கே திரும்பியும் அப்பா வந்து இல்லை, நான் என்னுடைய கனவு என்ன, நீ இங்கே இருக்குன்னு சொல்லி திரும்பவும் ஒரு பெரிய வாக்குவாதத்துக்கு அப்புறம் என்னை வந்து அங்கே இழுத்து கொண்டு வந்தார். தென் ஐ டிசைடட், இனிமேல் வேறு வழி கிடையாது, ஐ ஹாவ் டு பிகம் அன் ஆக்டர். என்னுடைய அப்பா வந்து ரொம்ப பெருசாக படித்தவர் அப்படி இல்லைன்னாலும் சில விஷயங்கள் வந்து மைண்டில் அப்படியே பண்ணிச்சு. சரி, அவர் என்ன சொன்னார்னா, நான் உன்னை ஆக்டர் ஆக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீ வந்து சூப்பர் ஸ்டார் ஆகணும் அப்படின்னு கிடையாது. ஐ வாண்ட் யூ டு பி த பெஸ்ட். இட்ஸ் நாட் அபவுட் ஹவு பிக் யூ ஆர். அவர் என்ன சொன்னார், ஒரு தோட்டியாக இருந்தாலும் தோட்டிலேயே சிறந்த தோட்டியாக இருக்கணும், அதுதான் பெருமை அப்படின்னாரு. தட் ஸ்ட்ரக் மீ. ஏன்னா கன்ஃபியூஷனில் அப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது, சரி ஓகே, நம்ம ஆக்டர்னு வந்து முடிவு பண்ணியாச்சு, லெட் மீ ட்ரை டு பி அ பெஸ்ட் ஆக்டர். நான் இன்னை வரைக்கும் ஐ எம் ட்ரைங் டு பி த பெஸ்ட் ஆக்டர் தான். ஐ எம் சின்சியர்லி டெல்லிங். இல்லைனா வந்து ஐ ஆம் அ குட் ஆக்டர்னா அதோட முடிஞ்சிடுது, அப்புறம் கற்றுக்கிறதுக்கு. ஸோ ஸ்டில் ஐ எம் ட்ரைங் டு பெர்ஃபெக்ட் மை கிராஃப்ட். ஸோ அப்புறம் 2 விஷயம் என்னென்னா,
அப்போ நான் தொழிலாக தான் பார்க்குறேன் அதை. இது ஆர்ட்டு, இது வந்து எப்படியாவது கனவு அதெல்லாம் கிடையாது. எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது. வீடை வந்து 15,000 ரூபா கொடுத்து மூட்டணும். மாதம் மாதம் ஒரு அப்போ அப்போ வந்து ஒரு 400 ரூபா வந்தாலே பெரிய விஷயம். நல்ல பெரிய குடும்பத்துக்கு இவ்வளோ வந்தால் போதும். இதுதான் அப்படியே போயிட்டு இருந்தேன் நான். ஸோ இது என்னன்னா, இது ஒரு வேலை. இதில் எவ்வளோ வேலையில் வந்து நீ கில்லாடியாக இருந்தால் அப்போ வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு புத்தி தான் எனக்கு இருந்துச்சு. நல்ல வேலை அந்த புத்தி தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துச்சு. ஸோ ஐ யூஸ் டு கோ லேர்ன். எங்கெங்கே ஒர்க் ஷாப் நடக்குது, என்ன இது நடக்குது, எங்கே செமினார் நடக்குது, எங்கே இது நடக்குதுன்னு அது 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னு, ஒன்று அழகாக காலம் தள்ளும். ஒரு நம்பிக்கை. அந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெளில வரும்போது தான் ஐயோ சரி என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம் வரும். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ பிகேம் அன் ஆக்டர். இங்கே வந்த பிறகு இப்போ என்ன ஒரு பெரிய இதுன்னா, அந்த ட்ரைனிங்கில் தான் நான் வந்து ஆக்டிங் வந்து எவ்வளோ ஒரு ரொம்ப இன்டென்ஸான ஒரு விஷயம், எவ்வளோ சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம், வெறும் டயலாக் சொல்கிறது இல்லை, அப்படிலாம் தெரிய 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 I was pulled into acting. This is the story. So you fall in love after you're forced to get in. Yes. After I got married, I fell in love. அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம்.